உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் இரவு செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்த். போக்குவரத்து நகர்காவலரின் உத்தரவுகளை புறக்கணித்து செயல்பட்டமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு நகரக்காவலர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற அரசாங்கம் சதி செய்து வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்த தெரிவித்துள்ளார். தாய்லாந்தில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்ட குஷ்ரக போதைப் பொருளுடன் 2 பேர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களில் இலங்கை இராணுவத்தின் சிப்பாய் ஒருவரும் அடங்குவதாக தெரிவித்துள்ளனர். இதன்போது சுமார் 70 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குஷ்ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கனிமவள கொள்கைக்கு எதிராக போராடுபவர்களை அரசை கைது செய்வதும் கூலிப்படைகள் மூலமாக கொல்லப்படுவதும் தொடர்கதையாகிவிட்ட திமுக கட்சி ஆட்சி மக்களுக்கானதா அல்லது கனிமவள கொள்கைகளுக்கானதா என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனவரி 22 முதல் 25 வரை ஒரே நேரத்தில் 6 கோள்கள் அணிவகுக்கும் நிகழ்வை பொதுமக்கள் பார்வையிட பல்வேறு ஏற்பாடுகள் நடந்து வருகின்றது. நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்களுக்காக ஒதுக்கிய 16,468 கோடி ரூபாயில் 3,993 கோடி ரூபாய் மட்டும் செலவு செய்யப்பட்டுள்ளது. இது ஒதுக்கப்பட்ட நிலையில் 25% நிதி மட்டும்தான் என்று சிறு குறு தொழில்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள மந்த நிலையை படம் பிடித்து காட்டுவதாகவும் மோடி இன்ஜின் வேகம் இழந்து வருவதாகவும் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்ய துவங்கி இருக்கின்றன. அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் பதவியேற்றிருந்தார். டொனால்ட் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவில் உலகம் முழுவதிலும் இருந்து பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றிருந்தார். உலகளாவிய விருந்தினர்களில் சீன துணை ஜனாதிபதி, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவின் வெளியுறவு அமைச்சர்களும் அடங்குவார்கள். அமெரிக்க நாடாளுமன்றம் கேபிட்டல் ஹில்லில் 700 அமெரிக்கர்கள் முன்னிலையில் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருந்தார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது துணை ஜனாதிபதி ஜே.டி.என் வான்ஸ் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருந்தார். அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் டொனால்ட் ட்ரம்ப் தேசிய அவசரகால நிலை பிறப்பிப்பார் என தகவல்கள் வெளியாகி இருந்தன. அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் கனடா முதலான சில நாடுகளுக்கு வரி விதிப்பது தொடர்பான ஆவணங்களில் கையெழுத்திட இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். சமூக ஊடகம் ஒன்றில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட செய்தி ஒன்றில் ஜனவரி மாதம் பதவியேற்றதும் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்பு கையெழுத்திட இருக்கும் முதல் ஆவணங்கள் கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு வரி விதிப்பது தொடர்பிலானதாகத்தான் இருக்கும் என்றும் கூறியிருந்தார். கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 25% வரி விதிக்கப்படும் என்று கூறியிருந்தார். பிரான்சில் புற்றுநோயாளர்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் மீளப் பெறப்படுவதாக மருந்துகளின் பாதுகாப்புக்கான தேசிய நிறுவனம் ஒன்று தெரிவித்திருந்தது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். விராட் கோலியை வெள்ளைப்பந்து கிரிக்கெட்டின் உலக மிக சிறந்த வீரர் என புகழ்ந்துள்ளார். இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 20 மற்றும் ஒருநாள் போட்டிகளை தொடர்களில் விளையாடி வருகின்றது. யாருக்கும் கிடைக்காத மரியாதை லியோனார்டோ மெஸ்ஸிக்கு அமெரிக்காவின் உயரிய விருதில் இதனால் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. கால்பந்து வீரர்களில் ஒருவரான லியோனார்டோ மெஸ்ஸிக்கு அமெரிக்காவின் உயரிய விருதான பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் உயரிய விருது கிடைத்துள்ளது. இதன் மூலம் இந்த விருதை பெற்ற முதல் கால்பந்து வீரர் என்ற பெருமையை மெஸ்ஸி பெற்றுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.